ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் 12ஆம் வகுப்பு தாவரவியல் அரையாண்டு பொதுத் தேர்வு வினாக்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் நமக்கு வந்து 70 மதிப்பெண் இருக்குங்க இல்லையா? நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எந்தெந்த கொஷின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேங்க. நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா நோட்ஸு, எக்ஸாம் கொஷின் பேப்பரு, ஆன்சர் எல்லாம் அங்கேயும் உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ 15 1 மார்க் ஃபஸ்ட் நம்ம எழுதணும் இல்லையா தாவரவியலில். இதில் ஒவ்வொரு 1 மார்க்குமே நமக்கு வந்து ஷோ பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் 1 மார்க் படிக்கலனாலும் கவலைப்படாதீங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க் வந்து படிச்சிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதை படிக்காமல் போயிடாதீங்க எக்ஸாமுக்கு. ஓசோனினுடைய தடிமனை அளவிடக்கூடிய அலகு என்ன அலகு? விதையில்லா பயிர்களை வந்து மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரே வழிமுறை என்ன வழிமுறை? இப்போ கூற்று காரணமெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பல்வேறு புற்றுநோய்களை வந்து எதிர்க்குதுன்னு சொல்கிறாங்க. அது காரணம் மஞ்சள் இருக்கக்கூடிய குர்குமின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டா? அது கூற்று சரியா, காரணம் வந்து தவறா, இல்லை கூற்று தவறா காரணம் சரியா, இல்லை ரெண்டுமே சரியானதில் நீங்களாம் பார்க்கணும். தென் அடுத்து பாருங்கள் 4th கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எது சிதைவு செயல்முறைகள் வந்து அல்ல? கீழ்கண்ட எந்த மண்ணினுடைய நீர் தாவரங்களுக்கு பயன்படுகிறது? அப்படியே நெக்ஸ்ட் படிக்கிறோம் பாருங்கள். தொடர் விளிம்பற்ற கருவூன் திசு காணப்படுவது எதில்? பாரம்பரிய பட்டாணிய தாவர சோதனையில் மெண்டல் வந்து எதை வந்து பயன்படுத்தலை அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து எழுதணும். ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸுமே ஷோ பண்ணுறேன், நல்லா ஷோ பண்ணுறேன் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியுதான்னு. நீங்கள் வந்து ஒரு பேப்பர் பென் வச்சுட்டு நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் புக்கில் கூட நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிக்க நினைக்காதீங்க, மறந்துடுவீங்க. அப்புறம் இப்போயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழ்கண்பாவைகளுள் எது வந்து மரபிய செய்தியினுடைய சரியான வரிசையை குறிக்குது? 9th கொஸ்டின் பாருங்கள். தாவரத்து சுழற்பில் திறப்படுத்தக்கூடிய காரணியாக பயன்படுத்தக்கூடியது எது? 10வது கொஸ்டின். எத்திரியம் புரோமைடு எந்த தொழில்நுட்ப முறையில் பயன்படுத்தப்படுது? ஸோ நல்லா தெளிவாக காட்டுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் தாங்க இருக்கும். ஸ்கூல் புக் பேக் கொஷின்ஸ் தான் மேஜராக இங்கே கவர் ஆகும். அதனால் அதை நல்லா படிச்சுக்கோங்க. தவறான இணையை கண்டறிக. இந்த பக்கம் இருக்குங்க இல்லையா, அந்த 4 இது. அதுக்கு தவறான இணை இந்த பக்கம் எங்கே இருக்கோ அதை நீங்கள் எழுதணும். அடுத்து சுற்றுச்சூழலில் SO2 மாசுபாட்டினை குறிப்பிடுகின்ற மிக பொருத்தமான சுட்டிக்காட்டிகள் வந்து எது? ஒடுக்கு மறைத்தலினுடைய புறத்தோற்ற விகிதம் வந்து எது? ஒருங்கு மறைத்தல். அதுக்கடுத்து கன்றுக்குட்டியினுடைய சிறுகுடல் பகுதியிலிருந்து பிரித்தெடுக்கப்படக்கூடிய நொதி என்ன நொதி? 10 விழுக்காட்டு விதி வந்து யாரால் வந்து முன்மொழியப்பட்டது? இதெல்லாம் நீங்கள் எழுதணும். லென்டிமெனா, ஜிஹெச் ஷெல்லா, மிஸ்ராவா, யூஜின் பி ஓடமா, இவங்கெல்லாம் நீங்கள் எழுதணும். ஸோ யார் அதை வந்து முன்னெழுந்தாங்கன்னு எழுதணும். ஸோ ஒவ்வொரு 1 மார்க்கையும் உங்களுக்கு நல்லா ஷோ பண்ணிவிட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை முடிச்சிட்டிங்கன்னா தென் வந்து நீங்கள் பகுதி 2 2 மார்க்குக்கு வந்து வரணும். 6 2 மார்க் நீங்கள் அங்கே எழுதணும். 24வது கொஸ்டின். PCR பற்றி சிறுகுறி போகிறீங்க, அது உங்களுக்கு கம்பல்சரி. அதை நீங்கள் எழுதிட்டு மீதி 5 2 மார்க் எழுதலாம். சாய்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குங்க. ஆனால் நீங்கள் படிக்கும்போது எல்லா கொஸ்டின்ஸுமே சாய்ஸ் வராமல் படிச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எழுதும் போது வந்து சாய்ஸ் விட்டு எழுதுறதுக்கு அது உங்களுக்கு வசதியாக இருக்கும். படிக்கும் போதே நம்ம சாய்ஸ் விட்டு படிச்சிட்டோம்னா நம்ம அந்த கொஸ்டின்ஸ் கேட்கலன்னா நாம் தான் மார்க் வந்து அப்புறம் அடி வாங்குவோம். அதனால் நம்ம எல்லாமே கொஸ்டினுமே படிச்சுக்கணும். ஒவ்வொரு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட்டுங்க. இதில் பாருங்கள், கான்தரோ ஃபில்லி என்றால் என்ன? குறுக்கேற்றம் வரையறு. இயற்கை வேளாண்மையினுடைய வரையறையை தருக. வேளாண் வேதிப்பொருட்கள் என்றால் என்ன? கருப்பின வீரியம், அதை பற்றி சிறுகுறிப்பு எழுதணும். விதைப்பந்து என்றால் என்ன? சைபிரிட் பற்றி வரையறுக்கணும். ஆற்றல் பிரமிட் எப்போதும் நேரானவை, அதுக்கான காரணம் என்ன? இதெல்லாம் நீங்கள் எழுதணும். இது நல்லா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். 6 2 மார்க்கையும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நீங்கள் 6 3 மார்க் எழுதணும். அதுலேயும் 33வது கொஸ்டின் வந்து உங்களுக்கு கம்பல்சரி. கசப்புகளினுடைய அரசன் என அழைக்கப்படுவது எது? அதனுடைய மருத்துவ முக்கியத்துவத்தை வந்து குறிப்பிடணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுல 5 3 மார்க் நீங்கள் எழுதலாம். சாய்ஸ் விட்டே கூட நீங்கள் எழுதலாம். ஆனால் படிக்கும்போது சாய்ஸ் விட்டு படிக்காதீங்க. சாய்ஸ் வராமல் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. தொடர்ச்சியற்ற வேறுபாடுகளை தொடர்ச்சியான வேறுபாடுகளுடன் வேறுபடுத்துக. தனி செல் புரத உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய பாசிகளினுடைய பெயர்களை குறிப்பிடுங்க. பல்கருநிலை என்றால் என்ன? வணிக ரீதியில் இது எவ்வாறு பயன்படுது? இயைத்தல் உறுப்பு என்றால் என்ன? உறைக்குளிர் பாதுகாப்பு பற்றி குறிப்பு வரைக. மணற்பாங்கான மண் சாகுபடிக்கு உகந்ததல்ல ஏன் அப்படின்றத நீங்கள் விளக்கணும். அப்புறம் புவியியல் சார் தகவல் அமைப்புகளினுடைய முக்கியத்துவத்தை வந்து குறிப்பிடலாம். அதுக்கடுத்து இல்லைன்னா இந்த டபிட்டத்தினுடைய பணிகள் நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த 6 3 மார்க்குமே இம்பார்ட்டன்ட் தான். இதில் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா 3 மார்க்கும் இம்பார்ட்டன்ட். நீங்கள் சாய்ஸ் வராமல் படிச்சுக்கோங்க. அடுத்து பகுதி 4 வந்தீங்கன்னா 5 மார்க் நீங்கள் எழுதணும். ஸோ லாஸ்ட்டாக இருக்குது, அதை நான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. இதில் அனைத்து வினாக்களுக்குமே நீங்கள் விடையளிக்கணும். எய்தர் சாய்ஸில் இருக்கக்கூடிய 2 கொஸ்டினுமே நீ படிச்சுக்கோங்க. மொத்தம் 5 கேட்குறாங்கன்னா நீங்கள் 10 இருக்குங்க இல்லையா, 10 கொஸ்டினுமே படிச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஏதாவது மாற்றி கேட்டாலும் டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எழுத முடியும். இதில் நான் ஒவ்வொரு கொஸ்டினாக நான் படிக்கிறேன். நெக்ஸ்ட் அப்படியே படிச்சுட்டே வரேன். பாருங்கள், நீங்கள் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களா, இல்லை பெண்டிங் வச்சுருக்கீங்களா, எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுன்றதை பார்த்துக்கோங்க. காற்று மகரந்த சேர்க்கை அடையக்கூடிய மலர்களினுடைய பண்புகளை எழுதலாம். அல்லது ஓங்கு மறைத்தலை வந்து நீங்கள் எடுத்துக்காட்டோட விவரிக்கலாம். களப்புறுத்தலினுடைய படிகளை பற்றி நீங்கள் விவரிக்கலாம். அல்லது புலனுணர்வு இருக்குங்க இல்லையா, அந்த புலனுணர்வு மாற்ற மருந்துகள் வந்து என்றால் என்ன?
அபின் மற்றும் கஞ்சா செடி பற்றி குறிப்பு வரையலாம். இல்லைனா நீங்கள் பார்த்தீங்கன்னா வறண்ட நில தாவரங்களினுடைய உள்ளமைப்புகள் தகவலை எழுதலாம், அல்லது வேளாண் காடுகளுடைய நன்மைகளை எழுதலாம், தாவரத்து சுழற்சியினுடைய பயன்பாடுகளை குறிப்பிடலாம், அல்லது தாங்கி கடத்திகள் இல்லாமல் ஓம்புயிரி தாவரத்திற்கு பொருத்தமான விரும்பத்தகுந்த மரபணுவை மாற்ற முடியுமா, உன் விடை எதுவாகினும் அதை நியாயப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்களே, அதை எழுதலாம். அடுத்து பாருங்கள், பொதுவாக மனிதனுடைய செயல்பாடுகள் சூழல் மண்டலத்திற்கு எதிராகவே இருக்குது. ஒரு மாணவனாக நீ சூழல் மண்டல பாதுகாப்பிற்கு எவ்வாறு உதவுவாய்னு எழுதலாம். இல்லைனா மூலக்கூறு மரபியல் ஆய்வினுடைய அரபிடாப்சிஸ் ஒரு தகுந்த மாதிரி தாவரம் என்பதற்கான பண்புகளை நீங்கள் எழுதலாம். ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான், நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.